கழகத்திற்கு பொன்விழா ஆண்டு. 51ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை கம்பன் விழாவிலிருந்து ஒரு 15 ஆண்டுகள் பின் சென்று நான் பார்க்கிறேன். பாரதியும் வள்ளுவன் மட்டுமே அறிமுகம் ஆன எனக்கு கம்பன் அன்று புதிதானவன். கம்பன் கழக பேச்சு போட்டியில் நான் முதலாக பங்கேற்க தலைப்பட்ட போது எப்போதும் நீ முதல் பரிசு பெற்றாக வேண்டும் என்று உந்தும் என் அம்மா அன்று மட்டும் முதல் முறையாக பரிசெல்லாம் பெருசில்லை, நீ அங்கே பேசினா மட்டும் போதும் என்றார். கம்பன் எனக்கு விடுதலை அளித்தவன். அந்த ஆண்டு என் முதல் கம்பன் கழக பேச்சு போட்டியில் நான் 2ஆம் பரிசு. அன்று நான் பேசிய தலைப்பு தொண்டில் சிறந்த அனுமன் என்பது. இன்றைக்கு முதல் பரிசே கிடைக்குமா? அன்றைக்கு நான் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் பொழுது என் அம்மா சொன்னார், நாங்கள் போட்டியில் கலந்துக்கும் போது எங்களுக்கு யார் யாரெல்லாம் நடுவர்களாக வருவாங்க தெரியுமா என்று ஒருவரை குறிப்பிட்டார். இவர் பெயர் டாக்டர் தே. ஞானசுந்தரம். 15 ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் நான் நிற்கிறேன். இன்றைக்கு என் நடுவர், என் பெருமதிப்பிற்கும் வணங்குதலுக்கும் உரிய அறிஞர் தே. ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். நான் பேச இருக்கும் தலைப்பு தொண்டிற்கு ஒரு அனுமன் என்பது. 15 ஆண்டுகள் கழித்து என் பேச்சு எங்கு தொடங்கியதோ அதே இடத்தில் கம்பனில் வந்து கலந்து நிற்கிறது. யார் என் அம்மாவுக்கு நடுவரோ அவரே இன்று எனக்கும் நடுவர். எல்லாம் ஒரு வட்டத்தில் வந்து சங்கமிக்கும் தருணமாய் இந்த மேடை எனக்கு அமைக்கப்பெற்றுள்ளது. சென்னை கம்பன் கழகத்திற்கு 51, அப்படியே திருப்பி போடுங்கள் 15 வரும். கம்பன் கழகத்திற்கு என்னை கைப்பிடித்து அழைத்து வந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும், இன்றும் கீழிருந்து எம்மை வாழ்த்தும் அவையோருக்கும் என் பணிவான வணக்கம். பெருமக்களே, தொண்டிற்கு ஒரு அனுமன் என்ற இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறுதான் கம்பரும் அனுமனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ருஷ்யமுக மலையில் தன் அண்ணன் வாலிக்கு பயந்து ஒளிந்து மறைந்து உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுக்ரீவன். சபரியின் வழிகாட்டுதலின் பேரில் சுக்ரீவனை சந்திக்க ராமலக்குவர் ருஷ்யமுக மலை நோக்கி வருகிறார்கள். கையில் வில்லோடும் அம்போடும் தூரத்தில் இருவர் வருவதைக் கண்டு பயந்து ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறான் சுக்ரீவன். கம்பர் எழுதுகிறார், நோன்மைசால் கவியரசு செய்வது ஓர்கிலன், அனையர் தெவ்வராம் என வெறுவி உய்தும் நாம் என விரைவன் ஓடினான் மலைமுழையின் என்று குறிக்கிறார். வாரியார் 32 வானர வீரர்களின் பாதுகாப்பில் சுக்ரீவன் ருஷ்யமுக மலையில் இருந்தான் என்று பேசுகிறார். இந்த 32 வானர வீரர்களும் சுக்ரீவன் ஒளிந்து கொண்ட அதே குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு உயிர் பிழைத்து தப்பி ஓடும் போது அனுமனை நோக்கி, நாம் பகைமை கொண்டிருக்கிறோம் அல்லவா, வாலி என்பவன், அவன் ஏவலின் பெயரில் 2 பேர் வருகிறார்கள், கையில் வில்லோடும் அம்போடும் வருகிறார்கள், நெடிய உருவம் கொண்டிருக்கிறார்கள். அனுமா, இவர்கள் யார் என்று மறைமுகமாக அறிந்து வா என்று சொல்லி ஒளிந்து கொள்கிறார்கள். காலின் மா மதலை இவர் காண்மினோ, கருவுடைய வாலி ஏவலின் விரவினார்கள் தாம் வரிசிலையார், நீல மால்வரை அணையர் நீதியா நினைதி என மூலம் ஓர்கிலர் மருகி ஓடினார் என்று அவர்கள் ஒளிந்து கொள்கிற அந்த தருணத்தில் தான் கம்பர் அனுமனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அனுமனது குரல் காப்பியத்தில் முதன்முறையாக இவ்விடத்து இனிது இருமின் அஞ்சல் என்று ஒலிக்கிறது. அஞ்ச வேண்டாம், இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தன் தலைவனான சுக்ரீவன் முதற்கொண்டு வானர வீரர்கள், மந்திரிகள் என்று அனைவரின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பேற்ற அனுமன் வந்திருப்பவர்கள் யார் என்று கண்காணிக்க செல்கிறான். போனவன் ஒரு பிரம்மச்சாரி வேடம் பூண்டு போகிறான். மாணவ படிவமுடு என்கிறார் கம்பர். அவர்களது உடல் மொழி
செயல் என எல்லாவற்றையும் கண்காணித்துவிட்டு இவர் தீதற்றவர்கள் என்று தெளிந்த பின்னரே அவர்கள் முன் சென்று அனுமன் நிற்கிறான். அவர்களை எவ்வாறு வரவேற்கிறான்? கவ்வையின்றாக உங்கள் வரவு என்று, உங்கள் வரவு துன்பமில்லாத வரவாக இருக்கட்டும் என்று அவர்களை வரவேற்கிறான். தங்கள் எதிரே பிரம்மச்சாரி வேடம் பூண்டு வந்திருக்கும் ஒருவன் யார் என்று யோசிக்கும் ராமலக்குவர், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார்கள். ஒற்றை பாடலில் தான் வாயுவிற்கு அஞ்சனையின் வயிற்றில் பிறந்தவன் அனுமன் என்பதவன் பெயர் என்பதை ஒற்றை பாடல் சொல்லி முடிக்கிறான். மேலும் இம்மலையிருந்து வாழும் அரிகதிர் பருதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வோன் தேவ நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையன் ஏவ வினவிய வந்தேன் என்று சுக்ரீவனின் தொண்டனாக தன்னை முதலாக ராமனுக்கும் நமக்கும் அனுமன் அறிமுகமாகிறான். சுக்ரீவன் நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதனை கேட்டு அறிந்து கொண்டு வருமாறு என்னை அனுப்பியுள்ளான், அதன் பொருட்டே நான் வந்திருக்கிறேன் என்று பேசுகிறான். நமக்கெல்லாம் ராமனின் தொண்டனாகத்தான் அனுமனை தெரியும். ஆனால் ராமனின் ஆவதற்கு முன்னரே அவன் சுக்ரீவனின் தொண்டன். ராமனை பார்த்த அனுமனுக்கு உடல் உள்ளம் என்பு எல்லாம் உருகுகின்றது. அதை ராமனும் உணர்கிறான். ராமன் தன் உயிருக்கு நேயன் என்ற உணர்வும் அனுமனுக்கு தோன்றுகிறது. ஆயினும் ராமனுடைய தேவையை நோக்கி தன் கவனத்தை செலுத்தாது சுக்ரீவனின் தேவைக்கே முதலிடம் கொடுக்கிறான் அனுமன். எப்படி கொடுக்கிறான்? ராமனை பார்த்த போதும், நான் முன் குறித்த உணர்வுகளெல்லாம் அவனுக்கு தோன்றிய போதும், தன் தொண்டு நிலையில் இருந்து வழுவாது வாலிவதை முடியும் வரை சுக்ரீவனின் தொண்டனாகவே செயல்படுகிறான் அனுமன். ராம இலக்குவர் சுக்ரீவனிடம் எங்களை அழைத்து செல் என்று சொல்கிறார்கள். நானே அவனை இங்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லி போவது போல் ஒரு கணம் திரும்பி, நீங்கள் யார் என்று நான் அவனுக்கு சொல்லட்டும் என்று கேட்கிறான். இலக்குவன் தாங்கள் யார் என்ற வரலாற்றை கூறி சொல்லி முடிக்க, ராமன் கானகம் வந்தது, ராவணன் சீதையை கவர்ந்து சென்றது என அனைத்து செய்திகளையும் தன் மனதில் வாங்கிக் கொள்கிற அனுமன் அச்செய்திகளோடு சுக்ரீவன் இடரை களையும் காய்களை நகர்த்தத் தொடங்குகிறான். பெருமக்களே, வாலிவதை ராமன் எண்ணி வந்ததல்ல, அது சுக்ரீவன் நினைத்ததும் அல்ல, அனுமனே அதை நடத்தி வைக்கிறான். ராமனது ஆற்றலை அவனை கண்டு அஞ்சியிருந்த சுக்ரீவனிடம் போய் அறிவிக்கிறான். ராமன் அறமற்ற ராவணனின் செயலால் காடு நோக்கி வந்ததை தெரிவித்து ராமனை சந்திக்க சுக்ரீவனை அழைத்துச் செல்கிறான். இருவரும் சந்திக்கிறார்கள். அவர்கள் விருந்துண்ணும் காட்சியை கம்பர் எழுதுகிறார். காய்கனிகளெல்லாம் நிறைந்த விருந்தினை அவர்கள் உண்ணும்போது ராமன் சுற்றி முற்றி பார்க்கிறான். சுக்ரீவனின் மனைவியை காணாது, பொருந்தும் நன்மைக்குரிய பூவையை பிரிந்துளாய் கொலோனியும் என்று கேட்கிறான். கணவனும் மனைவியும் சேர்ந்து விருந்தளிப்பது மரபு. விருந்தில் சுக்ரீவனின் மனைவியை காணாது, நீயும் என் போல் உன் மனைவியை பிரிந்துள்ளாயோ என்று ராமன் கேட்க, சுக்ரீவன் பேசுவதற்கு முன்பாகவே அனுமன் உட்புகுந்து பேசத் தொடங்குகிறான். நின்ற நீதியாய் நெடிது கேட்டியால் ஒன்று யான் உனக்கு உரைப்பது உண்டு என்று பேசத் தொடங்கி, உருமை என்று இவர்க்குரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான், இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமம் இங்கிதியம் கடவுள் என்று வாலி சுக்ரீவனின் மனைவியான உருமை என்பவளை கவர்ந்து சென்ற செய்தியில் வந்து நிறுத்துகிறான். நாம் மேலோட்டமாய் பார்க்கும்போது கதையில் போகும் ஒரு சாதாரண காட்சியாக இது தோன்றும். ஆனால் இந்த காட்சியை அனுமன் நடத்தி வைக்கிறான். சீதை கவரப்பட்டதை முன்பே ராமனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட அனுமன் முன்பு சுக்ரீவன் குறித்து ராமனிடம் பேசும்போது ஒருபோதும் சுக்ரீவன் தன் மனைவியை இழந்திருப்பதை அல்லது அவளை பிரிந்திருப்பதை குறித்து பேசவில்லை. நேரம் பார்த்து ராமன் சுக்ரீவனின் மனைவி எங்கே என்று கேட்கும் இடத்து இதுதான் சமயம் என்று மனைவியை இழந்திருந்த ராமனிடம் சுக்ரீவனும் அதை போலவே தன் மனைவியை இழந்திருக்கிறான் என்று பேசுகிறான். ஒருவரை எங்கே தொட்டால் அவரை அது எப்படி தூண்டும் என்பதற்கு உளவியலில் ட்ரிகர் என்பார்கள்.
ராமனின் ட்ரிகர் அனுமனுக்கு தெரிந்திருந்தது. அதை தொட்டவுடன் வெடித்தான் ராமன். கடும் சினம் கொண்டு, நின் பகை எனக்கு பகை, உன் மனைவியை நான் மீட்டுத் தருகிறேன் என்று சுக்ரீவன் கேட்காமலேயே அவனுக்கு உறுதிமொழி அளிக்கிறான், அல்லது அளிக்கச் செய்கிறான் அனுமன், சுக்ரீவனின் தொண்டனான அனுமன். ராமன் உறுதி கூறிய பின்பும் ஆலோசனை நடத்துகிறான் சுக்ரீவன். அப்போதும், உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. வாலியை வதம் செய்யும் ஆற்றல் இவருக்கு உடையதா என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை கேள். வந்திருப்பவன் மூவுலகங்களையும் ஆளும் திருமால் என்று ராமன் யார் என்பதை முற்றும் உணர்ந்தவனாக பேசுகிறான் அனுமன். அப்போதும் சுக்ரீவன் மனதில் சந்தேகம் தீரவில்லை. இப்போ இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று அனுமன் ஆலோசனை செய்ய தொடங்குகிறான். அவன் சொல்கிறான், நாம் வந்த வழியில் 7 மராமரங்கள் இருந்ததல்லவா, அதில் ஒற்றை மராமரத்தை ராமனை தன் கணையால் துளைத்து காட்டச் சொல் என்று பேசுகிறான். பரம்பொருள் ஒரு மராமரத்தை துளைப்பது பெரிய விஷயமா என்ன? ஆனால் அது சுக்ரீவனுக்கு தெரியாது. ஒரு மராமரத்தை துளைக்கச் சொல்லி சுக்ரீவனை ராமனிடம் அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதும் அனுமனுக்கு தெரியும். ஆனாலும் இப்படி பேசுகிறான். சுக்ரீவன் சென்று ஒரு மராமரத்தை துளைத்து காட்டு என்று ராமனை வேண்டுகிறான். ராமன் உள்ளாற்றல் மேலிட முறுவல் செய்து 7 மராமரங்களை துளைக்கிறான். 7 மராமரங்களையும் துளைத்த அந்த அம்பு 7 கடல், 7 மலை, 7 உலகம் என்று 7 என்ற எண்ணால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆனதோ அத்தனையும் அழித்துவிட்டு ராமனின் அம்பராத்துணிக்குள் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒரு தொண்டனான அனுமன் தலைவனுக்கு வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாததை தன் கூர்த்த அறிவினால் செயல்களால் உணர்த்த செய்கிறான். அனுமன் நிறைத்திருந்தால் நொடிப்பொழுதில் ஒரு மந்திரிக்குரிய தன்மையோடு வந்த உதவியையும் உன் சந்தேக புத்தியினால் இழந்து விடாதே என்று இடித்துரைக்க முடிந்திருக்கும். ஆனால் அவன் அப்படி செய்யாது ஒரு தொண்டனின் தன்மைகளோடு காய்களை நகர்த்துகிறான். உற்று நோக்கின் அது சுக்ரீவன் சந்தேகத்தை தீர்க்கச் செய்த செயல் மட்டும் அல்ல, சீதையை இழந்ததனால் தளர்ந்திருக்கும் ராமனின் ஆற்றலை ராமனுக்கே ஒரு முறை மறைமுகமாக நினைவு கூறுகிறான் அனுமன். ராமன் வாலியை கொல்லும் வழியை பற்றி பேசுகையில், நீ அழைத்து வாலியானது ஓர் வெவ்விடத்தின் வந்து போர் விளைக்கும் இயல்வை வேறு நின்று எவ்விடத்து துணிந்து அமைந்தது என் கருத்து இது என்று பேசுகிறான். வாலியும் நன்று இது என்று பூரிக்கிறான். உலகங்களையும் ஆளும் கடவுள் பரம்பொருள் நான் மறைந்திருந்து தாக்குகிறேன் என்று பேசுகிறது. அவ்வாறு பேசச் செய்தவன் அனுமன். முன்பே வாலியின் ஆற்றல்களை குறித்து பேசும் இடத்து உச்சமாய் அனுமன் சொன்ன ஓர் கருத்து ராமனை இவ்வாறு பேசச் செய்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? கிட்டுவார் பொறக்கிடைக்கின் அன்னவர் பட்ட நல்வலம் பாகம் எய்துவான். வாலியின் ஆற்றலை வீழ்த்த யாரும் இல்லை, அவ்வாறு வீழ்த்த வருபவரின் வலிமையில் பாதி வாலிக்கு சேரும் என்ற கருத்து ராமனை மறைந்திருந்து அம்பெய்த தூண்டுகிறது. வாலிவதம் நடந்தாகிறது. பெருமக்களே, நமக்கு காப்பியத்தில் பொதுவாக எழுகிற ஒரு கேள்வி, இது வாலியே ராமனையும் கேட்ட ஒரு கேள்வி. சீதையை மீட்க வேண்டும் என்பதுதான் ராமனின் நோக்கம் என்றால் அவன் நேரடியாக வாலி கிட்டேயே சென்றிருக்கலாம். ஒருவேளை அப்படி சென்றிருந்தால் எளிதாக ராமன் சீதையை மீட்டிருக்க கூடும். ஆனால் அவ்வாறு காப்பியத்தில் நடக்கவில்லை. ஈண்டு நோக்கின் அதுவும் அனுமனின் விளையாட்டோ என்று எனக்கு எண்ணத் தோன்றுகிறது. இது அனுமனுக்கு தெரியாதா? வாலியை ராமன் சந்தித்திருந்தால் ராமனின் நோக்கம் எளிதில் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தன் தலைவனான சுக்ரீவனுக்கு அது எந்த விதத்திலும் நன்மை பயத்ததாய் அமைந்திருக்காது. எனவேதான் ராமன் யார் என்று அறிந்து வர செல்லும் அனுமன் அவன் ஆற்றலை அறிந்து அவன் எதை இழந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அவனுடைய ட்ரிகர் எது என்பதை அறிந்து தக்க நேரத்தில் அதை சீண்டி ராமனை சுக்ரீவனுக்கு உணர்ச்சி பெருக்கால் உறுதி கூற வைக்கிறான். அதன் பொருட்டு
ராமன் வாலியை சந்திக்கும் வழிகளையும் அடைக்கிறான் அனுமன். மறைந்திருந்து அம்பெய்திய வாலிவதம் நடைபெறுகிறது. இது சுக்ரீவன் என்ற தலைவனுக்கு அனுமன் என்ற தொண்டன் செய்தது. இது ராமனுக்கோ சுக்ரீவனுக்கோ தெரிந்ததோ இல்லையோ, வாலிக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் தன் உயிர் பிரியும் வேளையில் கூட அனுமன் என்பவனை ஆழி ஐய நின் செய்ய செங்கை தனு என நினைதி என்று பேசுகிறான். வாலி வதை வரை அனுமன் சுக்ரீவனின் தொண்டன், அதன் பிறகு அவன் ராமன் தொண்டன். என்னப்பா இப்ப திடுதுப்புன்னு வேலையை விட்டு நின்றுட்டானா அனுமன்ற கேள்வி நமக்கு வரும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிலெல்லாம் வேலையை விட்டு நிற்கணும் என்றால் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேண்டும். இது விதி. இந்த விதியை அன்றே நிகழ்த்தி காட்டுகிறான், கடைபிடிக்கிறான் அனுமன். ராமனின் வலிமையை குறித்து சுக்ரீவனுக்கு சொல்லும் இடத்து அனுமன் மற்றொன்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், பா என் தந்தையாகிய வாயு நீ திருமாலுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உலகில் இடர் வரும் போதெல்லாம் திருமால் அவதரிப்பார், அவரை பார்த்தால் உனக்கே அது தெரியும் என்றார். இவர்களை பார்த்தவுடன் எனக்கு என்பு உருகியது, இவர்தான் அந்த திருமால் என்று தன் நோட்டீஸ் பீரியடை கொடுக்கிறான். அவன் நோட்டீஸ் பீரியட் வாலி வதையில் வரைக்கும் ஆனது. அனுமன் மட்டுமல்ல, சுக்ரீவனின் தொண்டனாக இருக்கிற அனுமன் தன் தொண்டனாக போகிறான் என்பதை அனுமன் உணர்ந்த நேரத்திலேயே ராமனும் உணர்கிறான். எனவேதான் இலக்குவனிடத்து நம்பியை பெற்றேம் என பேசுகிறான். இனி வாலிவதைக்கு பிறகு ராமனின் அணுக்கத் தொண்டன் ஆகிறான் அனுமன். ராமனின் தொண்டனாக அனுமன் காப்பியத்தில் செய்ததை நான் சொல்லி தெரிய வேண்டுவதில்லை, அதுதான் மொத்த காப்பியமே. ராமனின் ஆணையை பெற்று இலங்கைக்குள் நுழைந்தது, சீதையை கண்டது, பொழிலை அழித்தது, அக்கனை கொன்றது, ராவணனை எச்சரித்தது, இலங்கையை தீக்கிரையாக்கி மீண்டது என்று எல்லாம் ராமனின் தொண்டன் அனுமன் நிகழ்த்தியது. ஆனால் உச்சமாய் வீடனன் அடைக்கலம் பூண்டபோது ராமன் அணியில் இருந்த எல்லோரும் எதிர்க்கிறார்கள். சுக்ரீவன் செம்மையில் அரக்கரில் யாவர் சீரியோர் நகையுறல் அன்றியும் நயற்கற்பாலதோ என்று மறுக்கிறான். சாம்பன் திக்கூறும் நெடும்பழி அறமும் சீருமால் என்று பேசுகிறான். போரியல் நுட்பங்களை அறிந்த நீலனோ காலமே நோக்கினும் கற்ற நூல்களின் மூலமே நோக்கினும் முனிந்து போந்தவன் சீலமே நோக்கி யாம் தெரிந்து தேறுதற்கு ஏலுமே என்று அண்ணனை வெறுத்து ஒதுக்கிவிட்டு வந்தான் என்ற நல்லொழுக்கத்தை மட்டுமே மனதில் கொண்டு இவனை நாம் எடை போட முடியுமா என்று ஐயுறப் பேசுகிறான். மற்ற மந்திர கிழவர்கள் எல்லாம் பற்றுதல் பழுது என்கிறார்கள். பேசியோர் எல்லாம் தலைவர்கள். ஆலோசனைக்குரிய அனைவரது கருத்தையும் கேட்ட ராமன் இப்போது தன் தொண்டனாகிய அனுமனிடம் இறுதியாய் கருத்து கேட்கிறான். தலைமையின் கருத்து மட்டுமல்ல, தொண்டனின் கருத்தும் முக்கியம் என்பதனை கம்பர் நமக்கு காட்டுகிறார். தலைமையின் கருத்தை தொண்டர்களும் எல்லா நேரங்களிலும் ஆமோதிக்க வேண்டும் என்பது இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அனுமன் மறுக்கிறான். ராமன் செறிபெருங்கேள்வியாய் கருத்து என் செப்பு என்று கேட்க அனுமன் செப்பலானான். தீயன் என்று இவனை யான் அயிர்த்தல் செய்கிறேன் என்று பேசுகிறான். மற்றைய தலைவர்களிடமிருந்து நான் மாறுபடுகிறேன் என்று பேசுகிறான். ஆனால் எப்படி பேசுகிறான்? தலைவர்கள் சொன்னதை மறுத்தும் அவர்களுக்கு வலிக்காது மறுக்கிறான். தூயவர் துணிதிறன் நன்று தூயதே, ஆயினும் ஒரு பொருள் உரைப்பென். With all due respect I differ என்பார்கள். அப்படி கருத்து கூறியோர்க்கு வலிக்காது பெருக்கத்து வேண்டும் பணிவு என்பது போல் மறுக்கிறான் அனுமன். மேலும் ஒருவனது முகமே அவன் என்ன நினைக்கிறான் என்பதனை காட்டிவிடாதா என்று கேட்கிறான். நான் இவனை முன்பே நேரில் பார்த்திருக்கிறேன் என்று எல்லியல் யான் இவன் இரண மாளிகை சென்றிய போதினும் திரிந்த போதினும் நல்லன நிமித்தங்கள் நனி நிகழ்ந்தன, அல்லதும் உண்டு நான் அறிந்தது ஆழியாய் என்று பேசத் தொடங்கி இவன் அரண்மனை அரக்கர்கள் போன்றதான அரண்மனையாக இல்லை, ஒரு அரவோனின் இல்லமாக அமைந்திருந்தது. இவ்வனைத்திற்கும் உச்சமாக இலங்கையில் சிறைப்பட்டு கிடக்கும் சீதைக்கு உற்ற துணையாய் இருந்து காப்பதும் இந்த வீடனனின் மகள்தான் என்று தான் களத்தில் தெரிந்து கொண்ட செய்திகளை தலைவர்களிடம் பேசுகிறான். இவனை சேர்த்து கொண்டால் உலகத்தார் நகைப்பர் என்ற தலைவர்களின் கருத்தை மறுத்து ஆபத்தில் வந்து அபயம் என்று அடைக்கலம் கேட்டவனை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அறிஞர்கள் நகைப்பர் என்று மறுத்து பேசுகிறான்.
அப்படி கூறி இவன் வரவு நல்வரவே என உணர்ந்தேன் அடியேன் என்று தொண்டனின் தன்மையிலேயே பேசி முடிக்கிறான் அனுமன். மற்றைய தலைவர்கள் எல்லாம் பொது அரங்களை பேசினார்கள். ஆனால் அனுமன் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், உளவு அதிகாரியாக செயல்பட்டு தன் தலைவனான ராமன் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுப்பதற்கு உதவியாக இருக்கிறான். நான் சொன்ன பாடல்களை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். தீயன் என்று இவனை யான் அயிர்த்தல் செய்கிறேன் என்ற எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் தொடங்கி ஃபேக்ட்ஸ், அனாலிசிஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் என அனுமன் பேச்சு ஒரு முழுமையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக அமைந்து ராமனுக்கு உதவுகிறது. ராமனும் மற்றைய தலைவர்களின் கருத்தை விடுத்து தன் தொண்டனான அனுமன் சொன்ன செய்திகளை சீர்தூக்கி வீடணனை உள்ளே சேர்த்துக் கொள்கிறான். அதுவே காப்பியத்தின் வெற்றிக்கும் காரணமாக அமைகிறது. சரி, ஒரு கேள்வி, நான் இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு கேள்வி, சுக்ரீவனின் தொண்டனாக அனுமன் செயல்பட்டான், அது நமக்கு தெரியும். ராமனின் தொண்டனாக அவனது ஆணையை ஏற்றுக்கொண்டு அவன் செயல்பட்டான், அதுவும் நமக்கு தெரியும். தலைவர்கள் இல்லை என்றால் அனுமன் யாருக்கு தொண்டனாவான்? தொண்டிற்கு ஒரு அனுமன் என்று நாம் இன்றைக்கு இப்படி பேசக்கூடுமா? இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே, காப்பியத்தில் அவ்வாறான ஒரு இடம் வருகிறது. களத்தில் ராமன் செயலற்று கிடக்கிறான். பிரம்மாத்திரத்தால் ராமனின் அணியில் இருந்த எல்லோரும் மாண்டு போகிறார்கள். உணவு கொண்டு வரப்போன வீடனன் திரும்ப வந்து இந்த காட்சியை பார்க்கிறான். சரி, யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது அனுமனின் முகத்தில் நீர் தெளித்து அவனை எழுப்புகிறான். இப்பொழுது தொண்டு தனியாக நிற்கிறது. அனுமன் என்ன கேட்கிறான்? ஜாம்பவான் எங்கே என்று கேட்டவனை தேடி போகிறான். அவன் சிரஞ்சீவி, அவனுக்கு சாவு கிடையாது என்பதனால் அவனை தேடி செல்கிறான். அவனது வழிகாட்டுதலின் பேரில் தான் மருந்து மலையை அவன் எடுத்து வருகிறான். தலைவனே இல்லாது போனாலும் நல்ல தொண்டன் ஒருவன் எஞ்சியிருந்தால் போதும், எல்லாம் உயிர் பெற்று மீண்டு எழும் என்பதனை அனுமன் நிகழ்த்தி காட்டுகிறான். அனுமன் செயலாற்றும் விதத்தை கூறுமிடத்து ஊன்றினான் என்னும் அச்சொல்லின் முன்னம் வந்து தோன்றினான் என்று யாரும் அற்ற நிலையில் மருந்து மலையை பெயர்க்க காலெடுத்து வைத்தான் என்பதற்கு முன்பாகவே மருந்து மலையை எடுத்து வந்து அனைவரையும் உயிர்ப்பித்தான் என்று எழுதுகிறான் கம்பன். யாரும் இல்லாத நேரத்திலும் அனுமனின் தொண்டின் வேகம் சற்றும் தளர்வடையவில்லை. தடைபட்டு செயலற்று கிடந்த தலைவனான ராமனையும் உயிர்ப்பித்து அறத்தின் நோக்கத்திற்கு செயலாற்ற வைக்கிறான் அனுமன். ராமனே அதை தன் சொல்லால் உலகுக்கும் அறிவிக்கிறான். என்ன பேசுகிறான்? நின்னின் தோன்றினோம் நெறியின் தோன்றினாய் என்று பாராட்டுகிறான். அப்போது உண்மையில் அனுமன் யாருக்கு தொண்டன்? சுக்ரீவனுக்கா அல்லது அனுமனுக்கா? இல்லை, அவன் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் எனும் காப்பிய நோக்கத்திற்கு தொண்டன். எனவேதான் வலிமை மிக்க வாலியின் அணியில் சேராது அறத்தை மட்டுமே கடைபிடிக்கும் வாலியின் சுக்ரீவனின் அணியில் சேர்ந்து ராமனையும் அவனோடு சேரச் செய்து அறத்திற்கு துணையாக நிற்கிறான். ராவணனை கொன்று சீதையை மீட்டு அரியணை அடைந்து எல்லோருக்கும் பரிசு கொடுக்கிறான் ராமன். அனுமனுக்கு என்ன கொடுக்கிறான்? பொருந்துர புல்லுக என்ற வார்த்தையை கொடுக்கிறான். ராமன் அனுமன் அவன் தொண்டன் அல்ல, அவன் அறத்தின் தொண்டன் என்பதால் தான் நான் அவனை தொழுவது தகாது, அவனே என்னை வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி போர் உதவிய தின்தோளாய் பொருந்துர புல்லுக என்று சொல்லி அனுமனின் அணைப்பால் அறத்தின் நாயகனாக அங்கீகாரம் பெறுகிறான். ராமன் அறத்தின் நாயகனாக நிற்பதற்கே தொண்டிற்கு ஒரு அனுமன் தேவைப்பட்டான். அவன் ராமன் என்னும் பரம்பொருளினும் பெரும்பொருளான அறத்தின் தொண்டன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.